மரித்தது மனிதநேயம், மறுத்தது முதிர்ந்த பெற்றோரின் மீது கருணை, முளைத்தது முதியோர் இல்லம், மறந்தது வருங்கால முதியவர் நாமென்று. தள்ளாடும் வயது வருமுன் தனக்கென சேர்த்துக்கொள், தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். ஓர் ஆணின் பார்வை எப்படி இருக்கும் என்பதை மற்றொரு ஆண் நன்றாகவே அறிவான். அதனால்தான் தனக்கு வேண்டப்பட்ட பெண்ணிடம் ஆடை விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள், கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். பொக்கிஷம் என தெரிந்தும் ஒரு உறவை தொலைத்தால் அதற்கு பெயர்தான் ஈகோ. வெற்றிக்கு முயற்சி செய், தோல்வியில் பயிற்சி செய், நம்பிக்கையோடு வாழ்க்கை எனும் விடிவெள்ளி நோக்கி புறப்படு. அடைந்ததெல்லாம் வெற்றியும் இல்லை, இழந்ததெல்லாம் தோல்வியும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் இழந்ததை எல்லாம் காலடி தேடி வரும். பொய்யான அன்புக்காக ஓடியது போதும், இனி ஓர் ஓட்டம் வாழ்வின் லட்சியத்தை நோக்கி. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யாரிடமும் மண்டியிடுவதும் இல்லை, யாரிடமும் கையேந்துவதும் இல்லை. இன்றைய உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி. பிறரால் காயப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் காயப்பட்டவர்கள்தான் அதிகம். மூச்சு விட்டு போனால் பிணம், காசு விட்டு போனால் நடைப்பிணம். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. உன் வெற்றியை பாராட்டாது, உன் தோல்வியை விமர்சிக்காமல் இருக்காது. இதுதான் உலகம். எதிரிய பேச விட்டு கவனிக்கணும், துரோகிய பேச விடாம கவனிக்கணும். நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நம் பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டும் குறிக்கும், துரோகம். நம்மை காணும்னு தேட பலர் இருந்தாலும் நாம தொலைஞ்சா சந்தோஷம்னு நினைக்கிற சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா போகுது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. 1000 காயங்கள், 1000 வலிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், 1000 ஆசைகள், 1000 கனவுகள் அனைத்தும் இழந்து சிரிக்கிறேன் தன்னம்பிக்கையோடு. யதார்த்தமாக இருந்துவிடு, ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாது. மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட நம் தன்மானம் முக்கியம். ஒரு வயசுக்கு மேல உயிர் பயம் இருக்காது, உயிரோடு இருப்பதுதான் பயமாக இருக்கும்.